நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 33 கொல்லாமை, குறள் 321. அறவினையாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினையாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். இந்த குறளுடைய விளக்கம்: அறச்செயல் எதுவென்றால் ஓர் உயிரையும் கொல்லாமை ஆகும். கொல்லுதல் அறமற்ற செயல்கள் அனைத்தையும் விளைவிக்கும். முகலாய மன்னர் அக்பருக்கு வேட்டையாடுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் அவருடைய அமைச்சர் பீர்பாலுக்கு உயிர்கள் கொள்வதை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் தன்னோட படை வீரர்கள் கூட வேட்டைக்கு போகிறாங்க. அப்போ காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே படை வீரர்கள் அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த தாரை தப்பட்டையெல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த சத்தத்தில் காடே அதிருது. அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள்லாம் மிரண்டு போய் அங்கேயும் இங்கேயும் செதறி ஓடுதுங்க. அப்போ ஓடும்போது அக்பரும் மற்றவர்களும் அந்த மிருகங்களை பின்னாடி துரத்திட்டு போய் வேட்டையாடி கொன்று குவிச்சிட்றாங்க. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் அரண்மனைக்கு போகலான்ட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அக்பரும் பீர்பாலும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மாலை நேரம், சாயந்தர நேரம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் பறவைகள்லாம் தங்களோட கூட்டுக்கு திரும்ப வந்துட்டுருக்குது. அக்பரும் பீர்பாலும் உட்காந்துருக்கிற மரத்துக்கு மேலே 2 ஆந்தைகள் உட்காந்து ஒலி எழுப்பிட்டுருக்குது. அது இரவு நேரம் தொடங்க போகுது அப்படிங்கவும் ஆந்தைகள் ஒலி எழுப்பும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒலி எழுப்பிட்டுருக்குது. இப்போ அக்பர் அதை கவனிச்சுட்டு, இந்த ஆந்தைகளோட மொழி மட்டும் நமக்கு புரிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு, பிரபு கவலைப்படாதீங்க, அவற்றின் மொழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்படின்னா அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக கேட்குறாரு அக்பர். அப்போ பீர்பால் சொல்கிறாரு, அந்த 2 ஆந்தையில் ஒரு ஆந்தை பொண்ணோட அப்பா, இன்னொரு ஆந்தை பையனோட அப்பா. 2 பேரும் வரதட்சணையை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. ஆண் பறவையோட அப்பா கேட்குது, எனக்கு மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெண் பறவையோட அப்பா சொல்கிறாரு, என்னால் இப்போதைக்கு 20 காடு மட்டும்தான் தர முடியும். மீதி 20 காடு வேணும்னா ஒரு 6 வார காலம் நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்க, மீதி காடையும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. இப்போ அக்பர் கேட்குறாரு, அது எப்படி 6 வாரம் அந்த மிருகங்களே இல்லாத காடு அதனால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. எல்லாம் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் அப்படி பேசுகிறாங்க மன்னா. நீங்கள் ஒரு முறை வேட்டையாட வந்தாலே மிருகங்களை எல்லாம் கொன்று கூச்சிட்றீங்க. அப்படி 20 காடுகள் இப்போ மிருகங்களே இல்லாமல் இருக்குது. இன்னும் 6 வாரம் 20 முறை வேட்டையாட வந்தீங்கன்னா மீதி 20 காடும் காலி ஆகிடும். அந்த தைரியத்தில் தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பீர்பால் சொல்லும்போது, பீர்பாலோட விளக்கம் அக்பருக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருது, கஷ்டப்படுது மனசு. அப்போ முறையாக அவருடைய இந்த செயலுக்காக அவர் வருத்தப்பட்டு தலை குனிகிறாரு. பீர்பால், ரொம்ப நன்றி, நீங்கள் என் கண்களை திறந்துட்டீங்க. என்னோட மகிழ்ச்சிக்காக, என்னோட பொழுதுபோக்குக்காக காட்டில் இருக்கிற மிருகங்களையெல்லாம் நான் கொன்று குவிச்சிட்டு இப்படி ஒரு இழிவான செயல் நான் செஞ்சுட்டேன். இனிமேல் நான் வேட்டையாட மாட்டேன். இந்த உணர வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அக்பர் சொல்கிறாரு. எந்த உயிரையும் கொல்லாமையே அறச்செயலாகும். கொல்லுதல் பிற பாவச் செயல்கள் எல்லாத்தையும் செய்ய வழிவகுக்கும் என்பதை அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தலை அப்படின்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. உயிர்கொலை பாவம், உயிரினை மதித்தலே அறம். நண்பர்களே, நம்ம இந்த அக்பர் பீர்பால் கதையெல்லாம் நம்மளுடைய சின்ன வயசில் நம்ம பாட புக்கில் இருக்கும். படக்கதையாகவும் இருக்கும், சில சமயம் அப்படியே கதையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்போ படிப்போம், கேட்போம். ஆனால் இப்போ இருக்கிற பாட புக்கத்தில் அந்த மாதிரி கதையே வரதில்லை. இப்படி அக்பர் பீர்பால் கதையெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. அதனால் என்னங்க, நம்ம கவிநிலவு எஃப்எம்எல்லாம் தான்
தினமும் ஒரு கதை சொல்கிறோம்ல, இந்த கதையை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நீங்களும் படித்து சந்தோஷப்பட்டுக்கோங்க நண்பர்களே. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.